Hello folks, welcome back to Techie Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல boAtல இருந்து இப்ப ரீசன்ட்டா லான்ச் பண்ணிருக்க boAt Airdopes Max அப்படிங்கற ஒரு wireless earbuds ஓட unboxing and review தான் வந்து பார்க்க போறீங்க. 1299 rupeesக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ரொம்பவே ஒரு பட்ஜெட் செக்மென்ட்ல லான்ச் பண்ணாலுமே இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, எந்த அளவுக்கு அது வந்து வொர்க் ஆகுது அப்படின்றத கிளியரா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First எப்போதும் போல unboxing box ஓட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படினா இதோட ப்ராடக்ட் இமேजेस வந்து கொடுத்திருக்காங்க. Quad microphone with ENX technology, 100 hours கான play time, Beast mode, Google Assistant option இதெல்லாம் இருக்கு அப்படின மாதிரி வந்து போட்டுருக்காங்க. And back side இதோட MRP வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே பாத்தீங்க அப்படினா எப்போதும் கொடுக்கிற boAt ஸ்டிக்கர்ஸ், earbuds வந்து கொடுத்திருக்காங்க கேஸ் குள்ள வச்சு. அடுத்ததா ஒரு யூசர் மேனுவல் இருக்கு. டைப் சி கான சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு வாரண்டி கார்டு இருக்கு. ஒரு FAQ கார்டு இருக்கு. And இந்த earbudsக்கு செட் ஆகுற மாதிரி ரெண்டு இயர் டிப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க டிஃபரண்ட் சைஸஸ்ல. சோ இதெல்லாம் தான் பாக்ஸ்க்குள்ள இருந்த ஐட்டம். சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து சார்ஜிங் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டவுன் சைடில் சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. அண்ட் டாப்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாசி லுக்ல வந்து boAtோட லோகோ வந்து இமர்ஜ் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேட் ஃபினிஷ் தான் ஃபுல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா வந்து கேப்சர் பண்ணாது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு டிசைன் பொறுத்தவரை. பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் பிரீமியம் குவாலிட்டி ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஈஸியாலாம் வந்து உடையாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியில வந்து பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 50 கிராம்ஸ் தான் வந்து இருக்கு. ஈச் இயர்பட் பாத்தீங்க அப்படினா 4 கிராம்ஸ் வந்து இருக்கு. ரொம்பவே லைட் வெயிட் தான், கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. கேஸை வந்து எடுத்துட்டு போறதுக்கும் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. அண்ட் ஆல்சோ இயர்பட்ஸ் வந்து வியர் பண்றதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. வெயிட் கம்மியா இருக்கனால கனெக்டிவிட்டி பொறுத்தவரை ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அப் டு 15 மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வந்து கனெக்ட் ஆகுது. சோ கனெக்டிவிட்டி பொறுத்தவரை எந்த ஒரு இஷ்யூமே வந்து இல்ல. அண்ட் ஆல்சோ இதுல இன்ஸ்டன்ட் வேக்கப் பேரிங் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க வந்து போன் கூட வந்து பேர் அப் பண்ணிட்டீங்க அப்படினா நெக்ஸ்ட் டைம்லாம் நீங்க கேஸ்ல இருந்து வெளிய எடுத்தாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து கனெக்ட் ஆயிடும். உங்க போன்ல வந்து ப்ளூடூத் வந்து ஆன்ல இருந்துச்சு அப்படினா. அண்ட் ஆல்சோ பீஸ்ட் மோட் அப்படின்ற ஒரு கேமிங் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. 50 ms வரைக்கும் உங்களுக்கு வந்து லேட்டன்சி கம்மியா கொடுக்கும் அப்படின மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா IPX5 கான ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் சவுண்ட் குவாலிட்டி. இதுல 13 mm கான டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஹை மிட் அண்ட் லோ சவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. கிளாரிட்டியுமே பாத்தீங்க அப்படினா பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா 1299 ரூபீஸ்க்கு பேஸ் அவுட்புட் வந்து சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. கேட்கும்போதே அந்த பேஸோட சவுண்ட் வந்து உங்களுக்கு தனியா வந்து கேட்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. கால் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படினா ஈச் இயர்பட்ல ரெண்டு மைக்ரோஃபோன் வந்து இருக்கு. மொத்தம் 4 மைக்ரோஃபோன். அண்ட் ஆல்சோ இதுல ENX டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கால் குவாலிட்டி வந்து பெட்டரா வந்து கொடுக்கிறதுக்காக. சோ கால் குவாலிட்டி நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கு. ரிசீவருக்கு நம்மளோட வாய்ஸ் ரொம்பவே கிளியரா வந்து கேக்குது. அண்ட் கண்ட்ரோல்ஸ்னு பாத்தீங்க அப்படினா கெபாசிட்டிவ் டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ சிங்கிள் டச்லயே நீங்க வந்து Google Assistant வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். டச் யூஸ் பண்ணியே நீங்க வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம், கால் அட்டெண்ட் பண்ணிக்கலாம், கால் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டச் பண்ணியே வந்து பண்ணிக்கலாம். சோ பட்ஜெட் செக்மென்ட்ல டச் சென்சார் கொண்டு வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம். அண்ட் ஃபைனலா பேட்டரி கெபாசிட்டி அண்ட் சார்ஜிங் டைம்னு பாத்தீங்க அப்படினா இயர்பட்ஸோட கேஸ்க்கு 650 mAh கான பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஈச் இயர்பட்ஸ்க்கு 35 mAh கான பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. ஈச் இயர்பட் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது. அண்ட் கேஸ் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 20 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது டோட்டலா. சோ பேட்டரி பேக்கப் பொறுத்தவரை அரௌண்ட் 7 டேஸ் கிட்ட உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் டெய்லி ஒரு 4-5 ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு 7 to 8 டேஸ் கிட்ட உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். சோ பட்ஜெட் செக்மென்ட்ல 1299 ரூபீஸ்ல கெபாசிட்டிவ் டச் சென்சார், நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி, நல்ல ஒரு டிசைன், பேட்டரி பேக்கப் நல்லா நிக்கிற மாதிரி ஒரு பெட்டரான சவுண்ட் குவாலிட்டி இருக்க மாதிரி ஒரு இயர்பட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிட்டா வந்து இருக்கும். சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழ வந்து கமெண்ட்ஸ் வந்து கேளுங்க. உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக்கி தமிழ். See you in the next video.